ஹலோ மக்களே, ஏப்ரல் 9 சலங்கை ஒலி ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைனா மேலே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அண்டு பார்ட் 2 வீடியோவில் இவங்க அப்புறம் பூமியை கொள்றதுக்கு ஒரு அடியாலாக அனுப்பிட்டே இருக்காங்க. முதல்ல ஒரு அடியால் அனுப்புகிறாங்க. 2 பாட்டில் தூக்கி அவன் கண்ணாடி பாட்டில் ஃபுல்லாக உடச்சி போட்டுடுறான். அவங்க அதுக்கடுத்து பூமி அதுலேயும் நாட்டியம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ககன் கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த அபூர்வா தான் ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அபூர்வாவே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்த ஆளுக்கு கண்ணை காட்டுறாங்க. அடுத்து கண்ணாடி வலையில் உடச்சி போட சொல்கிறாங்க. உடச்சி போட்டான் ஒருத்தன். உடனே அதையும் பார்த்துடுறாரு. உடனே அதையும் பார்த்துட்டு உடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வலையில் போட போவான். உடனே அவரை பிடிச்சிருவாரு. பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அவன் கொஞ்சத்தை போட்டுருவான், கொஞ்சத்தை கையிலே வச்சிருப்பான். பிடிச்சிருவாரு. ககன் பிடிச்சிட்டு, ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அவள் நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கா, உனக்கு ஆட தெரியுமாடா, உனக்கு நாட்டியம் முதல்ல ஆட தெரியுமா, அதை தெய்வத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா, அப்போது உன் கண்ணாடி வலையில் போடுற, இப்போ நீ அதே கண்ணாடி வலையில் நீ கீழே போடுற, அதில் நீ ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணாடி வலையில் ஃபுல்லாக அவன் கையிலேருந்து வாங்கி இவர் ஃபுல்லாக கீழே போட்டுருவார். இப்போ நீ ஆடுன்னு சொல்லிட்டு அவன் தாடியை மட்டும் பிடிச்சி வச்சிருப்பாரு. பிடிச்சிட்டு அவன் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் ஃபுல்லாக அவனுக்கு ரத்தமாயிராமனும் அதில் ஆடிக்கிட்டே இருப்பான் அந்த அடியாள். அடுத்த ஒரு அடியாள் திரும்பி ஒரு பாட்டிலை போடுறதுக்கு வருவான். அவனோட பாட்டிலை பிடுங்கி அவன் வாயிலே சொருகிடுவார் ககனு. அடுத்த ஒரு அடியாள் வருவார். அவரும் பாட்டிலை உடச்சி போடுறதுக்கு வருவார். அந்த பாட்டிலை வாங்கி அவர் மண்டையிலே அடைச்சிருவார். அடுத்த ஒரு அடியாள் வருவார். இப்படி அடியாள் அபூர்வா அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து அருவாள் எடுத்துகிட்டு ஒரு அடியாள் வருவான். உடனே அதுக்கடுத்து அவரையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் பின்னாடி போய் அடின்னு அடித்து அவரையும் அடித்து போட்டுருவார். அடுத்து நாதஸ்வரம் வாசிப்பார்ல, அவன் கொல்றதுக்கு பூமியை கொல்றதுக்கு அவன் ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வருவான். அவனையும் பிடிச்சி தரன்னு இழுத்து போய் மரத்தில் ஒரு துணி இருக்கும், அதில் போய் தூக்கு கட்டுற மாதிரி கட்டி வச்சிருவார். இப்படி ககன் அவர் உயிரையும் இது பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு அடியாலையாக போய் அடின்னு அடித்து பூமியை ஒருத்தர்கிட்டேருந்து காப்பாற்றிட்டே இருப்பாங்க. கடைசியாக நாதஸ்வரம் வாசிக்கிறவன் அவன் இது கொல்றதுக்காண்டி வருவான். அவனை இழுத்துட்டு போகும்போது பார்த்தா அவன் இந்த விளக்கு தட்டி விட்டுருவான். அந்த விளக்கு தட்டி விட்டனால அது சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கீழே போட்டிருக்க அந்த துணியில் ஃபுல்லாக அந்த நடக்கிறதுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அதில் ஃபுல்லாக தீ பிடிச்சிரும். அதுக்கடுத்து அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஊர் மக்கள் சாரதா ஷாக் ஆயிடுவா. இதில் எப்படி இப்போ கடைசி ஸ்டேஜ் வரை பூமி வந்துட்டாங்க. இப்போ அந்த விளக்கை தான் போய் அந்த யாகத்தில் போடணும். அப்புறம் சிவபெருமான் இவங்களுக்கு இது கொடுப்பாங்க, மகிழ்ச்சி ஆகிட்டு அவர் தரிசனம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கடைசி நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போ தீ ஃபுல்லாக இருக்குது, எரிய ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் பூமி ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இப்போ தீயில தான் அவங்க நடந்து போகணும், வேற என்ன வழினே தெரியல. அதுக்கடுத்து பார்த்தா ககன் என்ன பண்ணுவார், ஏணி மாதிரி படுத்துருவார். அந்த தீயில அந்த ஒரு மேலே தான் அவங்க ஏணி மாதிரி போட்டுருவார். பூமி ககன் மேலே ஏறி போவாங்க. அவங்க முதுகுலே ஏறி போய் அந்த விளக்கை அந்த தீச்சட்டியை அந்த யாகத்தில் போட்டுருவாங்க. போட்டுட்டு அபூர்வா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. உடனே எப்படியோ ஒரு வழியாக இவங்க அந்த யாகத்தில் போடுவாங்க. வானத்தில் பார்த்தா அப்படியே இந்த நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து சிவபெருமான் மாதிரி அந்த சிம்பிள் காட்டும், சிவபெருமான் மாதிரி ஒரு இதை காட்டும் வானத்தில். உடனே அதுக்கு அடுத்து சாரதா பார்த்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ககனும் சாரதாவும் பார்த்து வியந்து போயிடுவாங்க. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து வியந்து போயிடுவாங்க. பாரு, உண்மையிலே அவங்க அம்மா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்து, உண்மையாக அவள் ரத்தத்தில் ஊறிந்து அவள் அம்மா மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருந்து, மரியாதை வச்சுருந்து, இந்த இதை எவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறமும் இந்த பூமி இதை பண்ணனால தான் இன்னைக்கு நடராஜர் இது மனசு இறங்கி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சாரதா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுது ஆனந்த கண்ணீராயிரும். ககனம் பார்த்து வியந்து போயிடுவான். ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து வியந்து போயிடுவாங்க. அதுக்கடுத்து மருதாணியில் அபூர்வாட்ட காமிப்பாங்க, அம்மா அங்கே பாருமா, இந்த பூமி என்ன வசியக்காரி, அங்கே பாரு, பூமி மனசுக்கு அந்த கடவுளே இறங்கி வராரா, அங்கே பாரு வானத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவபெருமான் உருவ இருக்கிறத நான் மருதாணியில் இவங்களுக்கு காட்டுவாங்க அபூர்வாக்கு. உடனே சித்தி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இங்கே வீட்டில் அதுக்கடுத்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க நட்சத்திரா சரி ஃபோன் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் இவங்க மீரா வாடா சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு சரியே கூப்பிடுவாங்க. இல்லை அம்மா நான் வரலை அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்டா நைட்டு சாப்பிடாமலாம் படுக்கக்கூடாது, சரி ஏதாச்சும் கொஞ்சமாக சாப்பிடவா அப்படின்னு சொல்லுவான். இல்லைம்மா எனக்கு ஃபுல்லாக இருக்குது வயிறு, நீங்கள் எனக்கு ஜூஸ் மட்டும் ஏதாவது தரீங்களா அப்படின்னு கேட்பான். சரி வாட்டர்மெலன் இருக்குது, நான் போட்டு தரட்டுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா ஐஸ் கியூப்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க மீரா அங்கே வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. ஓ உன் ஆசை பையனுக்கு
நீங்கள் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனை ஏதாவது டார்ச்சர் பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. அத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லைம்மா சரி வந்து ஜூஸ் கேட்டான், பசிக்கலன்னு சொன்னான், ஜூஸ் தான் கேட்டான், அதான் போட்டுட்ருக்கேன் அப்படிம்பாங்க. நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் உனக்கு போட்டு தர மாட்டேனா என்னோட ஹஸ்பண்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீரா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்கப்பா, என் மருமக என்ன மருமக அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி மணி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவனை ஏதாவது டார்ச்சர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து யோசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணலாம் இந்த செடியை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மிளகா இருக்குல்ல, பச்சை இது சிவப்பு மிளகா இருக்குல்ல, அதை ஃபுல்லாக வந்து நல்லா இதாக இருக்கிற மிளகா, காரமாக இருக்கிற மிளகாயை வந்து வாட்டர்மெலன் ஜூஸில் போட்டு அடித்து கொடுத்துருவாங்க. அதுக்கு நட்சத்திரா வந்து செரிக்கு வந்து அந்த இதில் மிளகா கலந்த ஜூஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே நான் என் அம்மா கிட்ட தானே கேட்டேன் அப்படின்னாங்க. அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பாதி கூடுடா அப்படின்னு கேட்குறாங்க செரிக்கிட்ட. உடனே சரி சொல்கிறான், இது என் அம்மாவுக்கு நான் கேட்டேன், என் அம்மா எனக்கு போட்டு கொடுத்த ஜூஸு, நான் இதுக்கு இதில் உனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் கடகடன்னு குடிச்சிடுறாரு. நட்சத்திரம் வந்து எதுக்கு பிளான் பண்ணாங்கன்னா, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சா வந்து இதில் மிளகா கலந்துருக்குன்னு தெரிஞ்சிடும், இவன் ஒரேடியாக குடிக்கணும். அதுக்காக இவங்க பிளான் பண்ணி வந்து நடிக்கிறாங்க. நடிச்சுட்டு இவங்ககிட்ட கேட்குறாங்க. அது தெரியாமல் சரி வந்து ஃபுல்லாக குடிச்சிடுவார், கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிடுவார். குடிச்ச பின்னதை பார்த்தா அவருக்கு தொண்டை எரியும், வயிறு எரியும். அதுக்கடுத்து உடனே இவங்க வந்து கேட்க நட்சத்திரம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்டா, டே அது என்ன உங்க அம்மா போட்ட ஜூஸ்ன்னு நினைச்சியா, அது ஒன்றும் வாட்டர்மெலன் ஜூஸ் இல்லடா, சில்லி ஜூஸுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவர் ஐயோ வயிறு எரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று ஒன்றா தேடிக்கிட்டு இருப்பாரு. ஒன்றுமே இருக்காது. அதுக்கடுத்து வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்கும், அதை ஃபுல்லாக எடுத்து குடிச்சிருவாரு. குடிச்சிட்டு அங்கேயும் நடந்துட்டு இருப்பாரு. ஏன் நட்சத்திரா நீ இப்படி பண்ண, ஏன் நட்சத்திரா இப்படி பண்ண, உனக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்பாரு. டே நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது, நீ என் கழுத்துல தாலி கட்டினல, அந்த தாலியை தூக்கி காட்டுவாங்க. காட்டிட்டு இதுக்கு பரிகாரமாக தான் உனக்கு நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட கேட்காம என்னோட நாலேஜ் இல்லாமல் என் கழுத்தில் நீ தாலி கட்டுவ, என்னைய ககன் மாமா கிட்ட இருந்து தூரமாக பிரிச்சல்ல, உனக்கு இது மட்டும் இல்லடா, ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் கொடுப்பேன், ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு யமகண்டமாக தான் இருக்கும் என்கிட்ட இருக்கிற வர, ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை நிம்மதியாக இருக்க மாட்டேன். இனிமேல் நீ உங்கள் அம்மா கொடுத்த ஜூஸ்னா கூட அதில் நான் ஏதாவது கலந்துருப்பேனான்னு நினச்சி தானே நீ எதுனாலும் சாப்பிடணும், எதுனாலும் குடிக்கணும், அதை நினச்சி நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாவணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருடா சரி அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவரு சொல்லுவாரு, இங்க பாரு நீ என்னைக்கு திருந்துறியோ அது வரை நான் இதை பொறுத்துட்டு போவேன் நட்சத்திரா, நீ கண்டிப்பா ஒரு நாள் மாறுவ, நீ கண்டிப்பா ஒரு நாள் திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி வந்து உடனே அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடா, நீ ஜென்மம் ஃபுல்லா செத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து குட் நைட்ரா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படுக்க வந்துருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அவர் வந்து வாயெல்லாம் இன்னுமே எரியும், தண்ணி மட்டும் தான் குடிச்சிருப்பாரு. வெளியும் போய் யாருக்கிட்டே சொல்ல முடியாது, ஏன்னா நட்சத்திரம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு யாரும் சொன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க. இவர் ஃபுல்லாகவும் குடிச்சிட்டாரு, அதனால வெளியும் போக முடியாது. இவங்களும் சட்டையை வாயில வைப்பாரு, கடிப்பாரு, அது இதுன்னு பண்ணுவாரு. ஆனால் அவருக்கு இன்னுமே வாய் ஃபுல்லாக அப்படி இதாக இருக்கும், காரமாக தான் இருக்கும். உடனே உனக்கு குட் நைட் இல்லடா சரி, உனக்கு பேட் நைட்ரா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படுத்துருவாங்க. நட்சத்திரா இங்கே சரி பார்த்தா மனசில் நினைப்பாரு, இது எல்லாமே நான் என்னோட ககன் அண்ணா பூமிக்காக தான் பண்ணுறேன், அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் தாங்கிப்பேன், அவங்களுக்காக நான் எவ்வளோ வேணாலும் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினைப்பாரு. இங்கே பார்த்தா இவங்க கேபியும் சாரதாவும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேபி கேட்பாரு, ககனும் பூமியும் சந்தோஷமா இருக்காங்களா, நிம்மதியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க அதுக்கடுத்து சாரதா வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க ககன் வந்து அவன் தாலியே கட்டலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், பூமி வந்து என் கழுத்தில் மாமா தான் தாலி கட்டினாங்கன்னு சொன்னாங்க, நான் யாரை நம்புறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ககன் போய் சொல்கிறா, இவ கழுத்தில் தாலியே கட்டலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே தெய்வத்தோட செயல் தான், எப்படியோ உதய்கிட்ட இருந்த உதய்கிட்ட இது பண்ணலை, உன்னோட ஆசையை நிறைவேறிடுச்சு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்லிட்டு இருப்பாரு. உன் ஆசை நிறைவேறிச்சு, எப்படியோ பூமி உன் வீட்டு மருமகள் ஆயிட்டா, இப்போ நீ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அது எல்லாமே சந்தோஷம் தான், ஆனால் இன்னும் அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலையே, 2 பேரும் வெளியும் புனிமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவர் நான் தாலியே கட்டலை அப்படின்னு சொல்லி இன்னும் 1 மாதம் டைம் கொடுத்துருக்கான், அதுக்குள்ள நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்க போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்து கேபி சொல்லுவாரு, இங்கே பாரு பூமி எங்கேயோ பிறந்து இப்போ வந்து சரச்சந்திரா கிட்ட இது வந்து சாரதா சொல்லுவாரு, எங்கேயோ பிறந்து இப்போ சரச்சந்திரா கிட்ட வந்து சேர்த்த காலத்துக்கு கூடிய சீக்கிரமே எல்லாம் உண்மையே வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அபூர்வா அடுத்து ஏதோ பிளான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்லுவார் சாரதா கிட்ட. ககனம் பூமியை ஏதோ பண்றதுக்கு அடுத்து ஏதோ பிளான் பண்றான், அந்த வீட்டுல இருந்து இது பண்றதுதான். அதுக்கடுத்து ஆமா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, எப்படி பூமியை வந்து சரச்சந்திரா வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு
சாரதா கேட்பாங்க. அது வந்து நான் பண்ண செயல்னால தான். அன்னைக்கு அவர் தாலி அக்க போனார். அப்போ நான் மீராவோட தாலியை நான் ஆத்துருவேன்னு சொன்னேன். நீங்கள் எப்போ ஆத்தாலும் நான் மீராவோட தாலியை ஆத்துருவேன்னு சொன்னேன். அதனால அவங்க தங்கச்சிக்காக தான் அன்னைக்கு பூமியை கொண்டு வந்து உன் வீட்டில் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் மீரா பாவம், மீராவோட தாலியை எப்படியா பண்ணுவீங்க, அது எவ்வளோ பெரிய இது, அது கடவுளுக்கு சமம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து அவனே கேபி சொல்லுவார், நான் வந்து உண்மையான தாலியை இது பண்ணலை, நான் வந்து உனக்கு கட்டின தாலி தான் பஞ்ச சாட்சிகள் சாட்சியாக, அதுக்கடுத்து தெய்வத்துக்கு முன்னாடி கட்டின தாலி, என் மனசு பூர்வமாக நான் உன்னே தான் என் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டு கட்டின தாலி தான் உனக்கு. அது வந்து கட்டாயமாக இந்த அபூர்வம் என்னை கட்டாயப்படுத்தி கட்டின தாலி, அதனால அது என்னை பொறுத்தவரை நான் மீராக்கு கட்டினது தாலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்லுவார். இதை கேட்டு சாரதாக்கு வந்து மனசில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். கேபி இன்னுமே சாரதாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. உடனே அபூர்வா ஏதோ பிளான் பண்ணுறான், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இங்கே காலையில் இவங்க பூமி வந்து இவங்க துளசி செடிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. உடனே ககன் அப்போ தான் எந்திரிப்பார். எந்திரிச்சிட்டு பக்கத்தில் தேடுவார். பெட்டில் பூமி இருக்க மாட்டாங்க. உடனே அதுக்கு அடுத்து சரின்னு சொல்லிட்டு வெளியே பால்கனியில் வந்து சும்மா நின்று பார்ப்பாங்க. அப்போ பார்த்தா கீழே பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க துளசி மடத்துக்கு. உடனே ககன் சொல்வார், நீ கல்யாணம், நான் உனக்கு தாலியே கட்டலை, நீ என்கிட்டயே போய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளி பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து மேலே ஊற்றிடுவார். ஒன்றுமே தெரியாத மாதிரி போய் பெட்டில் படுத்துப்பாரு. அப்புறம் பூமி வந்து மேலே வருவாங்க. எதுக்கு மாமா நடிக்கிறீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நான் தெரியும் எனக்கு, எதுக்கு நான் துளசி மாடத்துக்கு வந்து வணங்கிட்டு இருந்தா, காலையில் குளிச்சு நான் வணங்கிட்டு இருந்தா நீங்கள் வந்து ஏன் மேலே தண்ணி கொட்டுறீங்க, என்னை பூஜை பண்ண விடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நடிக்காதீங்க, நீங்கள் நடிச்சதெல்லாம் தெரியும், நீங்கள் தான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே ஆமா நான் தான் பண்ணேன், நீ மட்டும் போய் சொல்லலையா நான் தாலி கட்டினேன்னு. அப்போ வந்து சாரதா வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாரதா எதிர்த்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரத்னத்தை பார்த்துடுறாங்க. சாரதா வந்து ரத்னம் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய் உனக்கு என்ன தைரியம்னா அன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசினா, இப்போ எதுக்கு என் வீட்டுக்கு திரும்ப வந்து நீ வேலைக்கு சேர்ந்திருக்க, உன்னை யார் சேர்த்தது, அன்னைக்கு பூமி ககன் கல்யாண விஷயத்துல நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தனால அந்த பரபரப்பில் நான் உன்னை கண்டுக்கவே இல்லை, இப்போதான் கேட்குறேன், நீ ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போயிரு, அன்னைக்கு என்ன பேச்சு பேசின, நீ என் குடும்பமே சபிச்சுட்டு போனவ தானே நீ, இப்போ எதுக்கு நீங்க அதே வீட்டுக்கு திரும்ப வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னை பூர்ணியம்மா தான் திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரத்னம் வந்து. உடனே பூர்ணியை வந்து சாரதா வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் நீ என்ன அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்ட கேட்காம நீ அவளை வேலைக்கு சேர்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணியை சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. பூர்ணியும் வந்து என்ன சொல்லன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ரத்னம் வந்து சைக்கை கட்டுறாங்க, ஃபோட்டோவை நான் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அம்மா அன்னைக்கு ஏதோ அவள் தெரியாமல் பேசிட்டா, அவள் தான் மன்னிப்பு கேட்குறாள்ல, நான் உனக்கும் இங்கே நீயும் எவ்வளோ நாள் தான் வேலையே பார்ப்ப, உனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமா, அதனால நான் தாம்மா வர சொன்னேன் அந்த ரத்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நீ என்ன அதுக்கு வேற யாரையாவது கூப்பிட்டுக்கலாம், எதுக்கு இவ்வளே திரும்பி கூப்பிடணும், உனக்கு அவ்வளோ அக்கறையா என் மேலே, நீ அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டியா, எனக்கு என்னோட வேலையை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பூமி வந்து அத்தைன்னு கூப்பிட்டுட்டு வராங்க. உடனே என்னாச்சு பூமி, ஏன் இப்படி நனைஞ்சிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் துளசி மாடத்துக்கு போய் பூஜை பண்ண போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூர்ணி வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் குளிச்சுட்டு போய் துளசி மாடத்தை சுற்றுவாங்க, என் அண்ணி வந்து துளசி மாடத்தெல்லாம் சுற்றிட்டு கடைசி பூஜையெல்லாம் பண்ண பின்ன குளிச்சிங்களா, ஏன் அப்படி நினச்சி போயிருக்கீங்க அண்ணி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் எல்லாத்துக்கும் அண்ணா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கீழே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த அத்தை. அப்போ ககன் மாமா மேலே இருந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்து மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சாரதா வந்து அவங்க சாரி எடுத்து, ஐயோ 2 பேரும் என்ன இப்படி சண்டை போட்டே இருக்கீங்களோ, அவன் ஏன் இந்த சின்ன பிள்ளை தானே இன்னும் அவனை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூமிக்கு உடனே மூஞ்சியெல்லாம் தொடச்சி விட்டு ஈரத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா இவங்க சரச்சந்திரா வீட்டில் பார்த்தா நட்சத்திரா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிளேட்டில். சரி வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறாரு, அவருக்கும் பசிக்குது சாப்பிட்லான்னு நினைக்கிறாரு. உடனே அதுக்கு அடுத்து இது யார் தோசை அப்படின்னு நட்சத்திராட்ட கேட்குறாரு. இன்னொரு பிளேட்டில் ஒரு தோசை இருக்குது, அது என்னோடது இல்லை, உன் தங்கச்சி பிந்து தான் தோசை ஊற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என் தங்கச்சி தானே, அப்போ தைரியமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காடுறாரு. உடனே அதுக்கடுத்து இருந்தாலும் இதில் நீ ஏதாவது கலந்துருப்பியா அப்படின்னு அவருக்கு டவுட்டு வருது. நட்சத்திரம் நீ தான் கலந்தியா அப்படின்னா, டேய் நீ சாப்பிடனா சாப்பிடாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பன்னீர் தோசை, ஃபுல்லாகவே கிரேவியாக இருக்குது தோசையில் ஃபுல்லாக. அப்புறம் பார்த்தா சரி சட்னி கூட எனக்கு பசிக்குது, அதெல்லாம் ஒன்று கலந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட போகிறாரு. சட்னி கூட நட்சத்திரம் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பவுல் ஃபுல்லாக எனக்கு தான் சட்னி இருக்குது, உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் அதுக்கடுத்து இவ்வளோ சட்னி நீ சாப்பிட போறியா, எல்லாரும் தோசைக்கு தான் சட்னி தொட்டுட்டு சாப்பிடுவாங்க, சட்னிக்கு தோசையை வச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கூட அப்படின்னு சொல்றாரு. இவ்வளோ சட்னி உன் ஒருத்திக்கே வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் என் ஒருத்திக்கே இவ்வளோ சட்னி வேணும்னு சொல்லிட்டு நட்சத்திரா திரும்ப வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க.
உடனே இவருங்க வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே கிச்சனில் வச்சிருக்கேன்டா போய் எடுத்துக்கோ சட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் கிச்சனில் சட்னி எடுக்க வர்றாரு. அந்த கேப்பில் நட்சத்திரா வந்து விஷத்தை ஃபுல்லாக அந்த தோசையில் ஊற்றி வச்சுறாங்க. நீ சாவுடா, உனக்கு இன்னையோட சாவுடா அப்படின்னு சொல்லி ஊற்றி வச்சுறாங்க. இங்கே அவர் வந்து சட்னி வச்சு சாப்பிட போகிறாரு. ஒரு வாய் வைக்க போகிறாரு. அதுக்குள்ளே பிந்து வந்து இது எனக்கான தோசை, இது நான் சுட்ட தோசை, எனக்கு சுட்ட தோசை, நீ சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு அந்த பிளேட்டில் இருக்க தோசை எனக்கு தான் நட்சத்திரா இவங்க செரி ஒரு பக்கம் பிந்து ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ எல்லாம் சின்ன பொண்ணு, நீ காம்ப்ளைண்ட் குடிச்சு காலேஜுக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வந்து பிந்துவை. உடனே பிந்து சொல்கிறாங்க, நீ பெரிய பையன் தானே, நீ பூஸ்ட் குடிச்சிக்கோ, சின்ன பிள்ளைக்கு விட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி இந்த தோசை எப்படி ஆளுக்கு பிளேட்டை ஒரு பக்கம் இவங்களுக்கு அவங்களுக்கு மாற்றி மாற்றி இழுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே இவங்க நட்சத்திரா பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீ விட்டு கொடு பிந்து அப்படின்னு, உனக்கு அவ்வளோ காதல் இருந்ததுன்னா நீ உன் தோசையை கொடு, நான்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த தோசை பறந்து போய் ஒரு இடத்துல விழுது. அந்த இடத்துல பூனை வந்து அதை சாப்பிட்ருது. உடனே மீனை வந்து 2 பேர்த்தையும் சட்டம் போடுறாங்க. கடைசி ஆளுக்கு பாதி எடுத்திருந்தா சிம்பிளாக முடிஞ்சிருக்குமா, இப்போ பாரு 2 பேத்துக்கும் இல்லாமல் அதை பூனை சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பூனை சாப்பிட்டு அடுத்த செகண்டே செத்து போயிடுது. உடனே இது ஐயோ மீரா வந்து பார்த்துடுறாங்க, என்ன இப்படி செத்து போச்சு இந்த பூனை அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கிட்டே கேட்குறாங்க, என்னடா இது அப்படின்னு. எல்லாம் உங்கள் மருமகிட்டே கேளுங்க, நானும் தான் சாப்பிட்டேன், எனக்கு எதுவும் ஆகலையாத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நட்சத்திரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் போனோன்னா நட்சத்திரா வந்து திரும்ப செரிக்கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம்டா, ஆனால் என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ உன்னால் கீப் ட்ரைங் மை டியர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும், நீ ட்ரை பண்ணிட்டே இரு, கடைசி வரை நீ ட்ரை மட்டும் தான் பண்ணணும், இனி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சரி சொல்கிறாரு. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்ன ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திப்போம். பை பாய்.